ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம மோர் மிளகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட உரப்பே இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் 1 கிலோ இந்த மாதிரி மிளகா சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை நம்ம சுத்தம் பண்ணிக்குவோம். இதில் உள்ள இலை தலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம இதை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 அலசி கழுவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பல்லு குத்துற குச்சி ஸ்டிக் இருக்குது பாருங்கள், அந்த குச்சி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஈச்சங்குச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு மோர் உப்புலாம் அதில் நல்லா ஏறும். இந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கூட உரப்பே இருக்காது. நல்லா எண்ணெய்லாம் அதில் குடித்து உரப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் மிளகாவெல்லாம் நல்லா குத்தி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். நான் 1 கிலோ மிளகாக்கு 1/2 லிட்டர் தயிர் எடுத்தேன். தயிரில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கங்க. இப்போ தயிரை நம்ம இந்த மிளகாவில் நல்லா ஊற்றிக்குவோம். எல்லா தயிரையும் நல்லா குலுக்கி எல்லா தயிரையும் நல்லா ஊற்றிட்டு நல்லா இப்படி கை போட்டு கிளறாமல் அந்த ஏனத்தையே நல்லா குலுக்கி விடுங்க. எல்லா பக்கமும் தயிர் மிஸ் ஆகிடும். கல் உப்பு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குவோம். கைப்பிடி அளவு சேர்த்தோன்னா இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ இது ஓவர் நைட்டு அப்படியே இதை வச்சுடுவோம். நான் ஓவர் நைட்டும் வச்சு ஒரு பகலும் வச்சுக்கிட்டேன் வீட்டிலேயே. அதை காய போடலை. அதுலேயே இருந்ததுலேயே மிளகா நல்லா பழுத்து வந்துருச்சு. நல்லா வெம்புன மாதிரி வந்துருச்சு. பாருங்கள் நிறம் எப்படி மாறி இருக்குண்டு. இப்போ 10ல் நான் இன்னும் கொஞ்சமாக தயிர் இதில் சேர்த்துக்கிட்டேன். மறுநாள் இன்னும் கொஞ்சம் வேறு பேசனில் போட்டு இதை தயிரும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், இது ஓவர் நைட்டு இருந்து மறுநாள் இது எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் வெயிலில் நான் காய வைக்கவே இல்லை. அதுக்கிட்டே கலர் நல்லா மாறி வந்துச்சு பாருங்கள். இப்படி பிழிஞ்சோம்னா தயிர்லேருந்து அந்த மிளகாவிலேருந்து அது தயிர் வரும். அந்த அளவுக்கு தயிரை நல்லா அது உறிஞ்சிக்கும். தயிர்லாம் நமக்கு ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ இதை நம்ம ஒரு பேசனில் போட்டு நல்லா மாடியில் காய வச்சுட்டு வந்துடலாம். இது மொதல் நாள் நான் காய வச்சுருக்கேன். பாருங்கள், இதை எடுத்தோன்னே இவ்வளோ தயிர் நமக்கு பாக்கி இருக்குது. இந்த தயிர் இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா ஒரு நாள் காஞ்சிருக்கு. ஒரு நாள்லேயே நமக்கு எவ்வளோ கலர் நல்லா மாறி இருக்குண்டு. ஏண்டா வெயில் நமக்கு அவ்வளோ வெயில் இறக்கிது. இந்த டயத்தில் இந்த மாதிரி நம்ம மோர் மிளகா மாங்காய் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். இப்போ அதே தயிரில் இந்த மிளகாவை நம்ம சேர்த்துக்குவோம். இன்னும் இது நைட்டு ஃபுல்லாக இருந்தால் எல்லா மோரையுமே அந்த மிளகா நமக்கு நல்லா உறிஞ்சிடும். போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுவோம். இது அப்படியே மூடி இருக்கட்டும். இப்போ இது 2வது நாளாக காய வச்சுட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சோண்டு மோர் இருக்குது. இப்போ அதுலேயே இதையும் கொட்டி வச்சுடுவோம். பாருங்கள், இது 3வது நாள் மிளகா. இதை காய வச்சுடுவோம் இன்றைக்கி கொட்டி. கொஞ்சம் கூட மோரே இல்லை. எல்லா மோரும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. பாருங்கள், இப்போ இதை நல்லா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு கிண்டி இதை நம்ம காய வச்சுட்டு வந்துடுவோம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்படி உடைச்சா நமக்கு 2-3 உடையின்னு அந்த அளவுக்கு அது காயின்னு. இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்குவோம். இப்போ இதை நான் வறுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு.
இப்போ டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு மிளகாவை எடுத்து நம்ம இதை வறுத்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடு வந்துருச்சு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோன்னா பொன்னிறமாக வச்சு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சா நல்லா நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். இது தயிர் சோத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எண்ணெயில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா எண்ணெயை உறிஞ்சி நமக்கு மிளகாவில் கொஞ்சம் கூட உரப்பு இருக்காது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மிளகாவை நம்ம உடைச்சோம்னா அந்த மிளகாவில் நல்லா எண்ணெய் இருக்குன்னு அப்போ தான் அந்த மிளகா சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.